உங்களாக நான் அதற்கு சான்றிதழை தலைமையாளர்கள் என்னுடைய மனைவி தான் கட்டுப்படி செய்வார்கள் நிர்வாகம் செய்கிறது. சொந்த ஊர் கோவை மாவட்டம். ஒரே மகள் திருமணத்துக்கு பிறகு இங்கே உடனே தங்கிவிட்டார் 20 நாள். கடைசி காலத்தில் பிறந்த மகள் நான். திருமணமாகி 25 வருடங்கள் கழித்து பிறந்த மகள் நான். அடிப்படை வசதி கூட இல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து என்னுடைய பெற்றோர்கள் 45 வருடங்களுக்கு முன்பே கல்வியுடைய முக்கியத்துவம் கருதி என்னை படிக்க மட்டும் வச்சாங்க. என்னுடைய அப்பாவும் அம்மாவும் தான் காரணம். என் அப்பா படிக்கும்போது இறந்து விட்டதுனால என்னோட படிப்பை என்னோட அம்மா நிறுத்தலை. அவங்க கடுமையான உழைப்பாளி, கூலி தொழிலாளியாக இருந்தாலும் உடல் உழைப்பு, மன வலிமை முக்கியவங்க. நான் தலைமை ஆசிரியர் ஆன பிறகும் இருந்தாங்க. என்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலுமே என்னுடைய அம்மாவுடைய பங்கு மிக முக்கியமானது. அவங்க ஒரு கடைசி வரையிலுமே நல்லா உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தாங்க. ஒரு ஹார்ட் அட்டாக்ல சடனாக இறந்துட்டாங்க. அவங்களோட இறந்த பிறகு அவங்களுடைய உடலை நாங்கள் சொந்த ஊருக்கு எடுத்துகிட்டு போகணும். என்ன தெரியுங்க சார், நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி இது ஒரு பிளான்டு வெல் பிளான்டு நமக்கு ஒரு பரிசு கிடைக்கும், ஒரு பாராட்டு கிடைக்குங்கிறதெல்லாம் எங்களுக்கு தோணவே இல்லை. நான் பள்ளிக்கு வந்த பிறகு என் அம்மாவோட இறந்த செய்தி வந்த உடனே நாங்கள் வீட்டுக்கு போன உடனே எனக்கு தோணுனது, எங்கள் கணவரிடம் கேட்டது, அம்மாவோட உடலை தானம் கொடுத்துடலாமா அப்படின்னு. மறுப்பு எதுவும் கிடைக்கல எங்கள் வீட்டில். சரி, உன் விருப்பப்படி செய்யும். இதற்காக சமுதாயத்தில் பாராட்டு கிடைக்கலைங்க, நிறைய விமர்சனங்களும் வந்தது. பாராட்டுக்காக இவங்க செய்கிறாங்க, அவங்க பேப்பரில் வரணும்னு செய்கிறாங்க அப்படின்னு நிறைய அச்சுறுத்தல்கள் மாதிரி கூட வந்தது. அவங்க ஆத்மாவங்களை மன்னிக்காது அப்படின்னுலாம். அதெல்லாம் எனக்கு எதுவுமே தோணலை சார். அம்மா கடின உழைப்பாளி. அவங்களோட உடல் இந்த மண்ணுக்கு போகிறத விட 4 பேருக்கு பயனுள்ளதாக இருக்கட்டுமே அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் நிறைய பேர். அம்மா சும்மா விளையாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது அம்மா இந்த மாமா அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க சொன்னது, செத்த பிறகு நான் எப்படி இருந்தால் எனக்கு எப்படி தெரியும், நீ இல்லைம்மா இந்த மாதிரி 4 பேருக்கு உதவுற மாதிரி இருக்கும் அப்படின்னா எங்கள் அம்மா அப்படியே அமைதியாக அம்மாதிச்சாங்க. அது மட்டும்தான் சார். பெரிதாக இதில் நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு ஒரு எண்ணம். ஆனால் இன்னைக்கு எண்ணற்ற குழந்தை மாணவ செல்வங்களுக்கு எங்கள் அம்மாவோட உடல் பயன்பட்டு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த தருணத்தில் நான் இதுக்கு முன்னாடி நடந்த விழாவில் கூட நான் கலந்துக்கலை. இல்லை, கணவர் மட்டுமே கலந்துக்கிட்டாரு. அதை பற்றி நான் நினைக்கிறதும் இல்லை. அம்மாவோட எப்படி இருக்கும், என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் அதை பற்றியும் என்கிட்ட நிறைய சொல்லுவாங்க. நான் அமைதியாக கடந்துட்டு போயிடுவேன். நீ ஏன் கொடுத்த, என்னென்னலாம் பண்ணுவாங்க தெரியுமா? உறவினர்கள் படித்தவர்களாக இருந்தாலும் கூட எதிர்மறையான விமர்சனங்கள் தான் எனக்கு கிடைச்சது. இருந்தாலும் நிறைய அமைப்புகள் இதை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இது எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, என் அம்மாவாவது 87 வயதில் இருந்தாங்க. 2 பெஞ்சு பிள்ளைகளுடைய அம்மா 40 வயதில் படிச்சிருக்காங்க. அவங்களும் ஆசிரியர்களுடைய பெரிய உதவி. அது எனக்கு மன ஆறுதலை கொடுக்குது. சரி, ஒரு அவேர்னஸ் நம்ம மூலமாக போயிருக்கு அப்படின்னு. சார்.